மதுரை மாநகர உள்நாட்டு சங்கம் தேர்தல் 2024 4/12/2024 சங்க அலுவலகம் தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களும் 16/7/2024 மாலை 8 மணி வரை பெறப்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்களை 17/7/2024 அன்று தேர்தல் குழுவால் பரிசீலனை செய்யப்பட்டு இன்று 18/7/2024 அன்று அனைத்து வேட்பாளர்கள் முன்னிலையில் இறுதி வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள செயற்குழு உறுப்பினர்கள் வருகைப்படுகிறது. அப்படியே வரிசையா ஏழு வேட்பாளர் விண்ணப்பம் வந்திருக்கு. ஆனால் 7 பேர் இணைந்தார். 1ஆம் நம்பர் இருந்து தலைவர் பதவிக்காக திரு வி.கே.ஆர். சேகர் அவர் கேட்டுக்கொண்டார். அதுக்கு கீழே அவருக்காக உடன் வந்திருக்கும் அப்படிங்கிற யார் பேரோ அவர் பேர் எழுதி அப்படின்னு. 2வது தலைவர் பதவிக்காக திரு திருப்பி இங்கே ஏற்றுக்கொள்ளி உங்களுக்காக யார் வந்து அவர் இடத்துல 7 பேரும் உங்களுக்கு பேர் நேரம் போட்டு அப்படியே பேர் இருக்குங்க யாருக்கு அதான் நீங்கள் இதை முடியா என்ன போவாங்க உங்களுக்கு யாரு அப்படியே பார்வையாளர்கள் போட்டு கீழே பார்வையாளர்கள் போட்டு 1 2 3 போட்டு மொத்தம் இல்லை பார்வையாளர் போட அப்படி அவர்தான் உண்மையான பார்வையாளர்.
நான் கைது போடுறேன் கைது போடுறேன் போடுமா செக் புக்ல ஒரு செக் புக் உடஞ்சிருக்கா கார்டு வர போடுங்க அவர் இல்லைன்னு சொல்லி போடுவான் மக்காலே எனக்கு தைரியமா போட்டு கொடுத்துட மாட்டாங்க மக்காலே திறந்தானா இல்லையா இதுல சொல்ல வரேன் அவருக்கு இல்லையா உள்ள சொல்றாரு அவர் கேட்க போகுது நாராஜன் யார் சொல்றாங்க நான் போடல போ நான் நீ வந்து பார்க்கெட் லெட்டர் கொடுங்க தேர்தல் தலைவர் யாரு? அவரே அனுப்பிச்சிருக்காரு. தேர்தல் தலைவர் எல்லாம் ஒண்ணுதான் அவரே அப்படி சொன்னாரு. அவர் வந்து நடைமுறையில் மீறி செயல்படாது. தலைவர் யாரு? நீங்க எழுதுங்க. நான் உங்க மேல வாசிக்கிறது அவர் தான் வாசிக்கிறது அவர் எங்க அண்ணன் அதான் படிக்கிறோம் வாசிக்கிறது படிக்கிறோம் அப்படி சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை எல்லாரும் அவருக்காக அவர் சார்பாக நீங்க கொடுக்க இன்னைக்கு 2 அன்னைக்கு கொடுத்த ரேட்டை பார்த்து நம்ம என்ன வளர்ச்சி மாற்றலாம் 18
உங்களோட காட்டு இருக்கா? சாவியெல்லாம் ரெண்டு பேர் இருக்கு. சாவி யாரு? சாவி ரெண்டு பேர் இருக்குல்ல. உங்களோட ஒரு சாவி இருக்கு, அவரோட ஒரு சாவி. சாவி போய் பார்க்கணும். இல்லைன்னா காப்பி நான் வந்து ஏற்கிறேன். சொல்லுங்க. 2016 சங்கத்துல இருந்தா 2017 போர்வு செஞ்சது நிரூபிக்க தவறினால் நடைபெறும் தேர்தல் செல்லாது. எழுதுங்க. எழுதிக்கிட்டா அதை எழுதுங்க. சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் இல்ல. என்ன சொல்றாங்க இது உங்களுக்கு? அதற்கு பதிலா சேர்க்கிறது. என்ன முடிவெடுக்கிறோமோ அது எல்லாமே சப்ஜெக்ட் வெரிஃபிகேஷன் தான் பண்ணி இருக்கு. கோர்வை செய்யப்பட்டிருக்கு, ரசீது இருக்கு, எல்லாமே இருக்கு. அது எல்லாமே வந்து டிரான்ஸ்பரன்சியாவே இருக்கும். நம்ம ஜெராக்ஸ் நம்ம காப்பி இருக்கு. அத சோ அதனால ரெஜிஸ்டர் காப்பி அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவோம். நீங்க அதுல மாறுதல் வந்தது பேசுறது நீங்க பரிபரிசீலனை பண்ணீங்க. என்ன பேசுறோமோ அதை எழுதிக்குவோம். நான் நோட் எழுதுறது கடைசி அது என்னென்ன எழுதுறதுன்னு நீங்க நான் சொல்லுவேன். இந்த 2017 13 பிராக்கெட்ல 1 14 திருத்தம் செய்யப்பட்டு கோர்வை செய்யப்பட்ட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அறிவிப்புகள் எல்லாமே செல்லுபடியாகும். போடுங்க. அதுதான் போட முடியும். அறிவிப்புனா இப்ப நீங்க எந்த அறிவிப்பு சொல்றீங்க? சப்ஜெக்ட் இந்த இதுல போட்டுல உயர்மட்ட குழு தேர்தல் அதிகாரிகள் அதான் கேட்கிறாரு. தேர்தல் அதிகாரி உயர்மட்ட குழு அதுல கோர்வை செஞ்சிருக்கோம். அதுதான் அவர் என்ன சொல்றாங்க? அதுல அது இல்ல அப்படின்னு சொன்னா இந்த கோர்வை செய்யறதுல இந்த கரெக்ஷன் பண்ணலன்னு சொன்னா அது சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். சேஞ்சஸ் கிடையாது. இந்த அமெண்ட்மென்ட் செல்லாது. ஏன்னா இப்போ பரிகாரம் தேர்தல் குழுவோ தேர்தல் குழுவோ உயர்மட்ட செல்லாது. நான் என்ன கேக்குறேன் உங்ககிட்ட காப்பி கேக்குறா நான் क्वेश्चन நான் क्वेश्चन வரும். இது மாதிரி 2 வருஷம் நடத்துனீங்களே நீங்க நடத்துனீங்க அப்போ கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். நீங்க கேட்ட பதில் சொல்லணும். நான் என்ன கேக்குறேன் கேட்ட கேள்வி பதில் சொல்றீங்க. நான் கேக்குறேன் இதே உயர்மட்ட குழு 2 வருஷம் நடத்தீங்க அப்போ அந்த கேள்வி இல்லையா? இப்ப யாரு தேர்தல்ல போட்டியில முடிஞ்சுக்கிச்சு. அது எப்படி என்ன போட்டி யார் என்ன எலெக்ஷன் நடத்துறீங்க? யார் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டோம். சமாதானமா பேசி நான் தான் மனு போட்டேன். அண்ணனுக்கு எதிராக போன வருஷமா இவருக்கு எதிராக போன இடத்துல நான் தான் மனு போட்டேன். நான் என்ன அன்னைக்கு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்கார முன்னாடி சமாதானம் பேசிட்டேன். நீங்க தான் இந்த மேட்டரை கொண்டு வரீங்க. அன்னைக்கு ஏன் கேட்கறேன்னு கேட்கறீங்க. இன்னைக்கு கேட்கறேன். அன்னைக்கு கேட்கறேன். இன்னைக்கு கேட்கறேங்க. அன்னைக்கு நாங்க கேட்கல. இன்னைக்கு நாங்க கேட்கறோம். கேட்கறதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அது தம்பி சொல்றது சொல்றேன். அதான் எழுதிக்க. எல்லாம் வீட்டுல எழுதிக்க. எல்லாரும் கேட்ட பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை சொல்றேன்? நீங்க அந்த
உங்க அப்சர்வேஷனை முதல்ல எடுத்துட்டு சொல்லிடுறேன். சிம்பிளா முடிச்சு வெளியே இருக்கு. அவ்வளவுதான். பேசாதீங்க. அவங்க யாரும் நீங்க உங்க ரிசல்ட்ட சொல்லுங்க. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்க என்ன பேசிருக்கீங்க, வேட்பாளர்கள் பேசிருக்கீங்களா, என்ன முடிவு பண்ணிக்கிறீங்களா? நான் பேசிக்கல. சொல்லிடவா? நான் சொல்றேன். வேட்பாளர்கள் வேற விஷயம். நான் என்ன முடிவு நீங்க என்ன கூட உங்க முடிவை ஏத்துக்கிறதா ஏத்துக்கிற கூடாதுன்றத நான் முடிவு பண்ணுவேன். நீங்க முடிவு பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி நானும் சேகரன் இன்னைக்கு வரைக்கும் பேசல. எனக்கு என்ன போச்சு? இல்ல நாளைக்கு இது வரைக்கும் இந்த கருத்தை பேசல. எந்த வேறுபாடு கிடையாது. ஒரு சில விஷயம் சேகரன் விட்டுட்டு வெளியே போனா வெளியே போறாரு. அவரு தனி இருந்து அவர் வெளியே போனா ஏத்துக்கிற போறாங்க. சும்மா திருப்பி கதையை பேசலாம். தேர்தல் வேட்பாளர் தலைவர் வேட்பாளர் 2 பேர். ஆமா. நீங்க 2 பேரும் நீங்க வாபஸ் வாங்குறதுக்கான கடைசி நாள் சொல்லிருந்தோம். டைம் முடியல. டைம் போய் முடிஞ்சிச்சு. வாபஸ் யார் வாங்கல? அது உங்களுக்கு வாபஸ் நாளைக்கு. இல்ல இன்னைக்கு சொல்லி நாளைக்கு பாதியில நேத்து பண்ணிருக்கா. அதாவது நீங்க பரிசை ரிசல்ட் பண்ணாம நாங்க எப்படி வாபஸ் வாங்க முடியும்? உங்க ரிசல்ட் தெரியாம. வேட்புமனு வாபஸ் பெறுவது 18/7/2024 நேரம் 5 மணி முதல் 7. பரிசீலனை என்னைக்கு போட்டுருக்கீங்க? அது 17ஆம் தேதி. நேரடியா பரிசீலனை பண்ணல. யார் பண்ணா? நீங்க தான் பண்ணீங்க. எங்களுக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியாது. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? பரிசீலனை முடிஞ்சு வாபஸ் டே முடிஞ்ச பிறகு ரிசல்ட் சொல்றீங்க. ரிசல்ட் சொல்லுங்க. ரிசல்ட் சொல்லுங்க. அப்புறம் வாபஸ் வாங்குறதா வாங்காதா முடிவு பண்றேன். வாபஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இல்ல சார் நீங்க ரிசல்ட்டே சொல்லல சார். நீங்க பரிசீலனை என்னன்னு சொல்லுங்க. பரிசீலனை ரிசல்ட் தான் சொல்றேன். அதே கிடையாது. அப்படி கிடையாது சார். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. பரிசீலனை என்னன்னா ஒரு வேட்புமனு எடுத்து ஒரு வேட்புமனுல நீ திருப்பதின்னு இருக்கிறதுல பிஏ விட்டுட்ட காவ விட்டுட்ட அதெல்லாம் சொல்லி முடிச்சதெல்லாம் சொல்றோம். இருக்க சார் முடிச்சுக்கிறேன். நான் விட்டுட்டேன்ட்டு இந்த விதியில வந்து நீங்க இந்த இதை ஃபில் பண்ணல, இந்த விதியை நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணல, நீங்க எல்லாரும் உங்க அப்சர்வேஷன் முடிச்சதுக்கு அப்புறங்க அதுக்கு எங்களுக்கு மீட்டிங் டைம் கொடுத்ததுக்கு அப்புறங்க நாங்க வந்து வாபஸ் வாங்கறதா வேணா முடிவு வாபஸ் வாங்குறதுக்கு டைம் இருக்கு. அது நீங்க சொல்றது தப்பா இருக்கா நாங்க வந்து ஒரு இது பண்ண முடியும். அவ்வளவுதான். நீங்க சொல்றது தப்பா இருந்தா மறுப்பு சொல்லுங்க. அவ்வளவுதான். வாபஸ் வாங்குறதுக்கு டைம் இருக்கு. வாபஸ் வாங்குறோம். ஆமா ஆமா. அத நான் 2 பேரும் பேசிக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு அது வேலை கிடையாது. ஓகே ஓகே. அது ரைட். இப்ப தலைவர் பதவிக்கு வந்து 2 பேர் வேட்புமனு கொடுத்துருக்கீங்க. சரி. தலைவர் பதவிக்காக ஆசிரியர் இன்னொரு வேட்புமனு திருப்பதி. தலைவர் சேர் ஃபார்ம் முதல்ல எடுத்துக்கிறேன். இதுல வந்து முதல்ல முன்மொழிந்ததுல 12 பேர்கிட்ட கைது வாங்கி கொடுத்துருக்காரு. சரி. முன்மொழிஞ்சவங்க அவருக்காக 12 பேர் மண்டல வாரியாலாம் இருக்கு. நான் டைட்டில் யூஸ் பண்ண படிங்க எல்லா மண்டலங்க தப்பு எல்லா மண்டலத்துல இருந்து கைது வாங்கி படிங்க தயவுசெய்து. ஓகே. அண்ணே பிரச்சனைனால கேட்க மாட்டேன். அவரு படிக்க சொல்றாரு. பேர் எல்லாத்தையும் படிக்கணுமா? எனக்கு அவருக்கு படிக்கணும். அவருக்கு எனக்கு தேவையில்லை. அவர் மனதை பத்தி எனக்கு தேவையில்லை. நான் திரும்ப நான் சொல்றேன். அடுத்து அந்த 12 பேர்ல 2 பேர் வந்து வேற வேற வேட்பாளர்களுக்கு கைது போட்டுட்டாங்க. சரி. அந்த 2 கையெழுத்தும் செல்லாது. சரி. அதனால 12 பேர் கைது போட்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. முன்மொழி இல்ல. முன்மொழி இருக்கலாம், வழிமொழி இருக்கலாம். ஏதோ ஒரு கையெழுத்து தான் போட முடியும். அவங்க வேற வேட்பாளர்களுக்கும் வேற ஏதோ ஒரு கையெழுத்து போட்டுக்கலாம். இதுல முன்மொழி இருக்கலாம், வழிமொழி இருக்கலாம். அதுல 2 பேர் 10 பேர் இருக்காங்க. மீதி 10 பேர் தகுதியான கையெழுத்தோட முன்மொழிஞ்சிருக்காங்க. சரி. வழிமொழி 10 பேர்ட்ட கையெழுத்து வாங்கியிருக்காரு. அதே மண்டல வாரியா இருக்கு. அந்த 10 பேர்ல 3 பேர் இதே மாதிரி வேறு வேறு ஆட்கள்கிட்ட கையெழுத்து கொடுத்தாங்க. வேற வேற கையெழுத்து கொடுத்தாங்க. அந்த 3 கையெழுத்தும் நிராகரிச்சோம்னா மீதி 7 பேருக்கான கையெழுத்து தகுதி உள்ளதா இருக்கு. ஆக மொத்தம் சேகர் மனு வந்து முன்மொழிந்ததில் 10 பேரும் வழிமொழிந்ததில் 7 பேரும் தகுதியான கையெழுத்தாக எழுதப்படுகிறது. மண்டல வாரியா இருக்கா? மண்டல வாரியா இருக்கு. மண்டல வாரியா இருக்கு. அப்படியே 3 கையெழுத்து வந்து டபுள் ஹெட் ஆயிருக்கு. தகுதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தகுதின்னு சொல்ல முடியாத வார்த்தையை வந்து எப்படி சொல்லணும்னா ஒன்ஸ் ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அது மனு செல்லுபடியாகும். அது ஏன் மனு இல்ல, கையெழுத்து தான் செல்லுபடி. இல்ல இது மனு செல்லுபடியாகும். மனுதான் செல்லுபடியாகாம இருக்கும். எங்கேயுமே அந்த கிளாஸ் படிக்கிறேன். அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து எங்கேயுமே வந்து என்ன சொல்றோம்னா ஒரு மனுவுல ஒரு வேட்பாளருக்கு ஒரு மனு அதுக்கு நான் அன்னையில போன வருஷத்துல கரடியா கத்துறது 3 வருஷமா ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆளோட நிப்பாட்டுங்க தேவையில்லாம நீங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேணாம் அப்படின்னா 2வது
ஒருவேளை நீங்க வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடத்துல தப்பு பண்ணாலும் 3 இடத்துல தப்பு பண்ணாலும் தப்புங்க. ஒரு ஆளை ரிஜெக்ட் பண்ணதுனால அதனால அந்த எல்லாரும் குறிப்பு வெளியே அந்த 5 பேர் நீக்கிட்டாங்க. அதை நீக்க முடியாது, அப்படி நீக்க முடியாது. மனுவியலே தள்ளுபடி வேண்டாம். சட்டத்தை என்னன்னு படிக்க நீங்க பெறப்பட்ட வேட்புமனுவை பூர்த்தி செய்து முறையா முன்மொழி வழிமுறைகள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு மடத்தில் ஒரு விதம் திரும்ப பெறக்கூடிய டெபாசிட் தொகை செலுத்தி வேட்புமனை தாக்கல் செய்து ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். வேற என்ன கொடுத்துருக்கீங்க? பேஜ் நம்பர் 2. அதுல நீங்க எந்த இடத்துல வந்து 6 பேர்க்க வாங்க 5 பேர்க்க வாங்க ஒவ்வொரு இதுலயும் 6 பேர்க்க வாங்க எங்க போட்டுருக்கீங்க? எல்லாரும் கொடுத்துருக்கோம்ல. ஆமா, அந்த புக்ல கொடுத்த பேஜ் மதுரை மாநகர முன்னாடி சென்று சேர்க்க பேஜ் நம்ம அதாவது ஃபார்ம் எடுத்து அட்டவணை எடுத்து உறுப்பினருக்கு முக்கிய வேண்டுகோள். நடக்கவிருக்கும் சங்க நிர்வாகிகள் தேர்தலில் நடக்க இருக்கும் சங்க நிர்வாகிகள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை முன்மொழிபவர்கள் அல்லது வழிமொழிபவர்கள் யாருக்கேனும் ஒரு பதவிக்குத்தான் ஒருவருக்குத்தான் முன்மொழிதல் வேண்டும் அல்லது ஒருவருக்குத்தான் வழிமொழிதல் வேண்டும். ஒரு வேட்பு மனுவிற்கு மேல் முன்மொழிதலோ வழிமொழிதலோ கூடாது. அவ்வாறு இருப்பின் அந்த முன்மொழிதலோ வழிமொழிதலோ செல்லாததாக கருதப்படும். அவர் முன்மொழிந்தது செல்லாது, அவ்வளவுதான். மனு செல்லாதுன்னு இது இல்லை. நீங்க கொடுத்த ரெக்கார்டு அது இல்லை. இது நம்ம அந்த ரெக்கார்டு போறாங்க நாங்க வந்து எடுத்துக்கோம். ஓகே முடிஞ்சா இப்போ என்ன செய்யணும்னா இவங்க யார் யார் வாங்குறாங்கன்னா நீங்க வாட்ஸ்அப் போட சொல்லிருக்கணும். ஏன்னா யார் யார் யார்கிட்ட வாங்குறாங்க 6 பேருக்கு மேல ஏன் வாங்குறாங்க? அதான் எலெக்ஷன் அதே எப்படி எலெக்ஷன் ரூல் இல்லப்பா. தேர்தல் சட்டத்திட்டங்களா? சொல்லுங்க. ஆமா ஆமா நாமளே புக் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் புக் கொடுத்துட்டேன் வேட்பாளர் எல்லாருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க. நான் வாடி வீட்டுக்கு போறேன். எனக்கு அவசரம் தானே. எல்லாரும் சேர்ந்து போறத பத்தி நான் ஓகேயா? அடுத்த பாயிண்ட் போலாமா? டைம் ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லுங்க டைம் ஆயிட்டு இருக்குல்ல எடுத்துட்டோம்ல. டைம் ஆயிட்டு இருக்க போன ஒரு 4 காலம் முடியல. தலைவருக்கு பதவி மனு கொடுத்த சேகர் அவர்களுக்கு 10 பேர் முன்மொழிஞ்சிருக்காங்க, 7 பேர் வழிமொழிஞ்சிருக்காங்க. அந்த 10 பேர் மண்டல வாரியா பார்த்தோம்னா 1ஆம் நம்பர் வார்டில் மண்டலத்தில் 3 பேர் கேட்டு கொடுத்தாங்க, 2ஆம் நம்பரில் 2 பேர் கேட்டு கொடுத்தாங்க, 3ஆம் நம்பரில் ஒருத்தர், 4ஆவதுல 1, 5ஆவதுல 2, 6ஆவதுல 1. ஸோ 6 பேர் 10. வழிமொழிஞ்ச 7 பேரில் 1ஆவதுல 1, 2ல் 2, 3ல் 1, 4ல் 1, 5ல் 1, 6ல் 1. ஆமாம், சரி. இந்த 7 பேரும் கைத்து நாங்கள் தகுதியுள்ளதாக இருக்கு. அடுத்த வேட்பாளர் தலைவர் பதவிக்காக திருப்பதி. மொத்தம் 6 மண்டலத்திலையுமே 6 பேருக்கு கைட்டு வாங்கி அமைச்சிருக்காரு முன்மொழிதல். இந்த 6 கைட்டு போட்டதுல 2 கைட்டு போட்டவங்க 2 பேர் வந்து வேறவங்களுக்கு கைட்டு கொடுத்தாங்க அப்ளிகேஷன். ஆக மொத்தம் அந்த 6ல் 2 கைட்டு செல்லாதவங்க கருவப்பட்டு மீதி 4 பேர் கைட்டு போட்டது செல்லும் முன்மொழிவு. வழிமொழிப்பூரில் அதே மாதிரி 6 மண்டலத்தில் 6 பேர்கிட்ட கைட்டு வாங்கிச்சு. ஆனால் 6ல் 3 பேர்
4 பேரும், வழிமுறைகள்ல 3 பேர் தான் இதுல இருக்கு. இந்த சட்ட வாசிக்க சொன்னீங்க இல்லையா, அந்த வாசிப்படி 6 மண்டலத்திலையும் ஒவ்வொரு முன்மொழிதல் இருக்கணும், ஒரு வழிமுறை. 6 பேர் இருக்கணும். இதுதான் முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் என்னன்னா 5வது இருக்கலாம். 5 வழிமுறைகள், 5 வழிமுறை. யூனிக்கா இருக்கும். யூனிக்னா ஒருத்தர் கைட்டு போடுறது வேற எங்கேயும் கைட்டு போடுறது. இதுதான் நல்லா இருக்கும். அந்த ரூல் படி பார்த்தோம்னா நிராகரிக்கிறதுக்கான மனு வந்து நிராகரிக்கப்படுது. அதுக்கான காரணங்கள் இதுதான். நம்ம 5 பேர் சேர்ந்து முடிவு பண்ணி எழுதணும். அதை டைப் பண்ணி நீங்க பேசாதீங்க. திருப்பதி தலைவர் பதவிக்கு நீங்கள் சமர்ப்பித்த படிவத்தில் 2 பக்கத்திலிருந்து தேவையான 6 மண்டலங்கள் அல்லது குறைந்தது 5 மண்டலங்களுக்கு தகுதியான வாக்காளர்களுக்கு கையெழுத்திடாததற்காக தரப்பட்ட கையொப்பங்களில் முன்மொழியப்பட்ட படிவத்தில் 2 கையெழுத்திட்டவர்கள் மற்றும் ஆலோசனை கையெழுத்திட்டவர்கள் மற்ற வேட்பாளர்கள் கைப்பற்றது இது விதிப்படி அனுமதிக்கப்படுகிறது. உங்கள் போட்டி வேட்பாளர் திரு வி.கே. சேகர் தேவையான எண்ணிக்கைக்கு அதிகமானவர்கள் கையெழுத்து வாங்கி தனக்கு வாக்காளரின் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனால் திரு திருப்பதி கொஞ்சம் இருங்க. மாணவர் நிராய் சேகர் அதிகமான ஓட்டு வாங்கியிருக்காரு. என்ன சொல்றீங்க? என்ன சேகர் ஓட்டு எலெக்ஷன்ல வாங்கணும், இதுல வாங்க கூடாது. நாமினேஷன்ல ஓட்டு வாங்க கூடாதுப்பா. எலெக்ஷன்ல ஓட்டு வாங்க. இது எப்படி ஜெயிச்சு அறிவிக்கிற? எதுக்கு ஓட்டு அதிகமா வாங்கிட்டாரு? ஓட்டு தான் அதிகமான ஓட்டு, வாக்காளர் இருக்காங்க. அதிகமான வாக்காளர் இங்க படிங்க. உங்கள் போட்டி வேட்பாளர் தேவையான எண்ணிக்கையில அதிகமானவர்களிடம் கையெழுத்து வாங்கி தனக்கு அவர் படிச்ச அதிகமான ஓட்டு அது ஓட்டுன வாசிக்கிறேன். இதுதானே படிச்சீங்க. ஓட்டிங்க வார்த்தைங்க. நான் பாக்குறேங்க. பின்வரும் காரணங்களினால் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகின்றன. வேட்பாளரை மிஸ்டர் வி. திருப்பதி தலைவர் பதவிக்கு அடுத்த நீங்கள் சமர்ப்பித்த படிவத்தில் 2 பக்கங்களிலும் தேவையான 6 மண்டலங்கள் அல்லது குறைந்தது 5 மண்டலங்களுக்கு தகுதியான வாக்காளர்களுக்கு கையொப்பம் பெறாததற்காக பெறப்பட்ட கையொப்பங்களில் முன்மொழியப்பட்ட படிவத்தில் 2 கையொப்பங்கள் மற்றும் ஆலோசனை படிவத்தில் 3 கையொப்பங்கள் மற்ற வேட்பாளர்களுக்காக கையொப்பப்பட்டனர். இது விதிப்படி அனுமதிக்கப்படவில்லை. உங்கள் போட்டி வேட்பாளருக்கு சேகர் தேவையான எண்ணிக்கையை விட அதிகமானவரிடம் கையெழுத்து வாங்கி தனக்கு வாக்காளர்களின் ஆதரவு இருப்பதை நிரூபித்துள்ளார். அவர் படிச்சது ஓட்டு வாசிக்கவில்லை. மண்டலம் படி உங்களுக்கு நம்பர் வேணுமா? தேவையில்லை. இப்போ வந்து நீங்க 6க்கு மேல வாங்க சொல்லி சொல்லிருக்கீங்களா? அப்படி நீங்க மேலோட சொல்லலையா? அப்ப நான் 20 வருஷம் வாங்கிட்டு இருப்பேன். அப்படியெல்லாம் அப்படி கிடையாது. நீங்க வாங்கிக்கிறீங்க. நான் சொல்ல வருது 6 பேர் மினிமம் வேணும்னா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நீங்க வாங்கி அதெல்லாம் காரணமே கிடையாது. என்ன சரி நீங்க வந்து நான் உங்களுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. சிறப்பான நீங்க எடுத்து கொடுக்குறீங்க. நன்றி. இதுக்குலாம் தேர்தல் வாய்ப்பு நல்லல இல்ல நல்லபடியா முடிச்சுட்டு நல்லபடியா வாங்க. ஏன்னா உலகத்துல அவர் மாதிரி எலெக்ஷன் சந்திச்சவர் உலகத்திலே கிடையாது. இதுல வந்து ஒரு வேட்பாளருக்கு
தப்பா எழுதிட்டு இன்னொரு கையெழுத்து டபுள் லிங்க் ஆயிடுச்சுன்னா 2 மணி நிறையங்கிறத கரெக்டான விதி. இதை நீங்க உங்களுக்காக பயன்படுத்தினீங்க. ரொம்ப நன்றி. நாங்க தோல்வி கொடுக்குறோம். நீங்க வாபஸ் Oke.
நீங்க பெருமாள் சத்தியம் கேட்டீங்க. இனிமே இந்த சங்கமும் இந்த ட்ரஸ்டும் ஜனநாயக முறைப்படி நடத்துறதுக்கான வழிவகைகள் செய்ய நான் உங்களுக்கு கொடுத்து நடக்கிறதுக்கான 100 விஷயம் இருங்க பொறுங்க ஏன் போட்டு
பறந்துகிட்டே இருக்கீங்க. முடிஞ்சது இருங்க, பிரச்சனை இருக்காங்க. சும்மா எதனால ஏதோ சொந்த வந்து பேசிக்கிட்ட வேற மாதிரி கேட்க நீங்க பேசாம இருங்க. வர்றதே வந்து சும்மா பேசாம இருங்க. பிசினஸ் ஆகிறது யார் வந்து தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாது. தனிப்பட்ட முறை நீங்க பேசாம இருங்க. நான் உடனே பேசுறேன். என்னைக்கு வாங்க கேட்டு இல்ல இல்ல நான் சொல்றேங்க காலையில வாங்கணும். ஒன்னாவது
சந்தேகம் இருக்குன்னா நான் அவருடைய செல்போனை சரி விடுங்க அடுத்த டார்கெட் கொடுக்குறோம் நாங்க டார்கெட் கொடுக்குறோம் நான் உங்கதான் நான் சொல்றேன் அவர்தான் ஏன் நான் வந்து அண்ணன் வந்து எனக்கு எதிரி கிடையாது முதல்ல என்னை மண்டபத்தை சேர்ந்தவரே அவர் அதுக்காக நான் சொல்றேன் ஆனா நீங்க எதுக்கு நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா தகவல் வந்த விஷயத்தை நான் மறைக்க முடியாது சும்மா நான் வந்து மொட்டையா போட்டு சொல்றாரு இதான் உண்மை கேட்கிறாங்க போட்டு சொல்றாரு இதான் உண்மை அவர் சொல்லியிருப்பாரு இதான் உண்மை அதுக்காக தள்ளுபடியே சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம பேச்சு கேட்க வரீங்க அவங்க நேரத்தை வந்து வாங்கிட்டு அவர் சொல்ல பொய்யா இது ஆதார் கார்டு எப்ப அப்டேட் பண்ணுது இப்ப அப்டேட் பண்ணுது
ஏத்துக்கங்க அதை நான் ஏத்துக்கிறேன். அது யாருக்கு எல்லாரும் தெரிஞ்சது. அப்போ அதை ஏத்துக்கிறீங்க. ஆனா நான் அவரை
மீண்டும் இவரை நீங்க ஏன் செயலாளர் பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு தேர்தல் முடிவு. அதுக்கப்புறம் நீங்க பொதுக்குழு செயற்குழு அதெல்லாம் கூட்டி அவர் நீங்க முடிஞ்சுதா? அதாவது எப்படி இருக்குன்னா அவர் இருப்புட முகவரி வந்து திருமங்கலமா இருக்கு. இதுல தவறான அட்ரஸ் தான் கொடுத்துட்டாரு. ஆனா நான் எல்லாரும் வந்திருக்கவங்க ஏற்கனவே சொல்லி இது நாங்க கையெழுத்தோம். உண்மையா பேசணும். ஏன் எல்லாரும் தந்தமா கேட்குறீங்க? உண்மையை கொண்டா புரிஞ்சா போயிருக்கீங்க. சொல்லுங்க
ஞானசேகரன் செயலாளர் பதவி கொடுத்தது நிராகரிக்கப்படுகிறது. காரணம், நீங்கள் சமர்ப்பித்த படிவத்தில் 2 பக்கங்களிலும் தேவையான 6 மண்டலங்கள் அல்லது குறைந்தது 5 மண்டலங்களிலும் சரியான வாக்காளர்கள் பெறாததற்காக 2 பெறப்பட்ட கையொப்பங்களில் முன்மொழியப்பட்ட படிவத்தில் 2 கையொப்பங்கள் மற்றும் ஆலோசனை, அதாவது ஆலோசனை வார்த்தைக்கு கட்டானது செகண்ட் படிவத்தில் 3 கையொப்பமிட்டவர்கள் மற்ற வேட்பாளர் கையொப்பமிட்டனர். அதனால் இது விதிப்படி அனுமதிக்கப்படவில்லை. 3வது பாயிண்ட், உங்கள் போட்டி வேட்பாளர் திரு வி. விவேகானந்தன் தேவையான எண்ணிக்கையை விட அதிகமானவர்களிடம் கையெழுத்து வாங்கி தனக்கு வாக்காளர்களின் ஆதரவு இருப்பதை நிரூபித்துள்ளார். நீங்கள் சமர்ப்பித்த படிவத்தில் 2 பக்கங்களிலும் தேவையான 6 மண்டலங்கள் அல்லது குறைந்தது 5 மண்டலங்களிலும் சரியான வாக்காளர்கள் கையெழுத்து பெறாததற்காக 2 பெறப்பட்ட கையொப்பங்களில் முன்மொழியப்பட்ட படிவத்தில் 4 கையொப்பமிட்டவர்கள் மற்றும் ஆலோசனை குழுவில் 1 கையொப்பமிட்டவர்கள் மற்ற வேட்பாளர்கள் கையொப்பமிட்டனர். இது விதிப்படி அனுமதிக்கப்படவில்லை. ஒரு உறுப்பினர் கூட ஆதரவு அளித்து கையெழுத்திடவில்லை. உங்கள் போட்டி வேட்பாளர் திரு விவேகானந்தன் தேவையான எண்ணிக்கையை விட அதிகமானவர்கள் கையெழுத்து வாங்கி தனக்கு வாக்காளரின் ஆதரவு நிரூபித்தார். 2 கையெழுத்து போட்டு 3வது அடுத்தபடியாக பொருளாளர் திரு எம். ஏ. நாகராஜன் அவர்களும் அவரோட கூட வந்திருக்கிற R.S. மணிவண்ணன். அடுத்த பொருளாளர் பதவிக்கு திரு ஆர். ஜெயபாலன் அவரோட வந்திருக்கிற ஆர். ராஜேஷா புரியல. ராஜேஷ் அவர் சேர்த்து இருக்கா கூட வந்து பதிவு பண்ணிக்கிறேங்க, அவ்வளவுதானே. சேர்த்துள்ளே இல்லாதவர்கள், அதனால நான் பதிவு பண்றேன். எம். ஏ. நாகராஜன் அவர்கள் முன்மொழிவுகள் 5 பேர் 9 பேரை கையெழுத்து, அதுல 2 பேர் கையெழுத்து செல்லத்தக்கதில்லை. ஆக 7 கையெழுத்து செல்லத்தக்க. இவரு வழிமொழிவதில் வந்து 11 பேரை கையெழுத்து கொடுத்துருக்காரு. அதுல 2 பேர் கையெழுத்து இல்லை. மீதி 9 பேர் கையெழுத்து செலுத்துவார். அடிப்படை தகுதியே இல்லை, நிற்கிறதுக்கு அடிப்படை தகுதி 75% கூடுதலாக காட்டுங்க. 2வது வந்து எப்ப சங்கத்தில் சொன்னாரு அதுக்கெல்லாம் காட்டுங்க. முனையா சொல்லிக்கிறதுக்கு அப்ப கட்சியில
நாராயணன்படி 7 பேர் கையெழுத்து செல்லுபடியாது, முன்மொழிதல் 9 பேர் கையெழுத்து வழிமொழிதல் செல்லுபடியாது. ஜெயபாலன் அவர்கள் மொத்தம் 5 பேர் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கீங்க முன்மொழிதல். அது 3 பேர் கையெழுத்து ரெப்யூட்டேஷன் இருக்கனால 3 கையெழுத்து செல்லாது, மீதியுள்ள 2 பேர் கையெழுத்து தான் எடுத்து வழிமொழிதல்ல அதே மாதிரி 5 பேர் கையெழுத்து வாங்கியிருக்கீங்க. அந்த 5ல் 4 பேர் கையெழுத்து வந்து செல்லதக்கதா இல்லாத ரெப்யூட்டேஷன் இருக்கு, மீதி ஒரு ஆள் தான். நான் 2 பேர் கையெழுத்து முன்மொழிதலும் வழிமொழிதல்ல ஒரு தான் யாரும் கேட்டீங்க, ராஜ்பிரசாத் நீங்க கேட்டீங்க, நீங்க கையெழுத்து கொடுத்தீங்க, இதில் போடுங்க. இப்போ முன்னாடி கேள்வி கேட்டீங்க, சந்திரசேகர் சரி அது முடிஞ்சு வச்சதுக்கு வெற்றி வேட்பாளர் அவருக்கு இதெல்லாம் வாசிக்கிட்டு இருக்காரு. கேட்ட கேள்வி இவரு வழிமொழிதல். ஓகே, சந்தேகம் தெரிஞ்சாங்க 2 பேர் கையெழுத்து கொடுத்தாரு சந்திரசேகர். நீங்க அதான் கேட்டீங்க கருத்து. 2 பேருக்கு யார் யார் கொடுத்தது பண்ணோம். ஸோ அதனால ஸோ கையெழுத்து சரியான இதுபடி இல்லாததால இன்னொரு காரணங்களால் வேட்புமனு நிராகரிக்கப்படுகிறது. வேட்பாளர் பெயர் தேர்வாளர் பொருளாளர் பதவிக்கு சமர்ப்பித்தது. நீங்கள் சமர்ப்பித்த படிவத்தில் 2 தேவையான 6 மண்டலங்கள் குறைந்தது 5 மண்டலங்களுக்கு தகுதியான வாக்காளர்களுக்கு பெறாததற்காக பெறப்பட்ட கையொப்பங்களில் முன்மொழியப்பட்ட படிவத்தில் 3 கையொப்பப்படுவதும் மற்றும் ஆலோசனை படிவத்தில் 4 கையொப்பப்படுவதும் மற்ற வேட்பாளருக்கு இது விதிப்படி அனுமதிக்கப்படவில்லை. உங்கள் போட்டி வேட்பாளர் திரு M.A. நாகராஜன் தேவையான எண்ணிக்கையை விட அதிகமான கையெழுத்து வாங்கி தனக்கு வாக்காளரின் ஆதரவு என்பதை நிரூபித்துள்ளார். ஓகேயா, ஒரே ஒரு ரெப்யூட்டேஷன் வரி வந்து வரி நடத்தது சம்பந்தம். ஓகே, இப்போ இந்த 4 ஃபார்ம்லேயும் கையெழுத்து போட்டீங்களா? வீட்டில் ஏற்கனவே கேட்டு கொடுத்தாரு. நல்ல காமெடி இருக்கு. கையெழுத்து அழகா இருக்கு. வெளியே
ஆல்ரெடி பாத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப வீட்டுல சாப்பிட்டா எப்படி சாப்பிடலாம்? சாப்பிட எப்படி சாப்பிடலாம்? அளவு கண்டிப்பா வாங்குறாங்க. மொத்த வேட்பாளர் 95 பேர் ரெக்கார்ட் கொடுத்துருக்கீங்க. 3 பேருக்கு 66 பேருக்கு வாங்கிட்டாங்க. பாக்கி 8 பேர் வேட்பாளர் 66 74 பேர் 21 பேர் பாக்கி வேட்பாளர் எப்படி வாங்க முதல்ல வந்து அதை ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. 6 பேர் 6 பேர் தான் வாங்கணும். அதை இப்ப நாங்க எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் பண்றாங்க. எப்படின்னா பேசுறேன். வேட்பாளர் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. எப்படி போடுறீங்க? இல்ல பாபா பேசுற மனு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுங்க. மொத்தம் 95 பேர் இருக்காங்க. 6 12 ஏத்துக்குங்க. எதுக்குங்க? 36 பேர் செயற்குழுல எல்லாம் இருக்க முடியாது. நீ செயற்குழுலையோ நீங்க கோரிக்கை வைக்கிறேன். நீங்க வந்து அதை ஏத்துக்கிறதோ ஏத்துக்கிறாரோ உங்களை சார்ந்தது. அவளை கேட்கறது அவர் நாளைக்கு கேட்கறது கிடையாதுப்பா. அன்னைக்கு நம்ம நீங்க தேர்தலுக்குள்ள நான் பேச முடியும். கூட பேசி என்ன போகுது? நீ அடுத்த போட்டோ போட்டு அதுல மினிட்ல ஏற்றி அதை கொண்டு வா. செயற்குழு பொதுல கூட்டி ஒரு வேட்பாளருக்கு ஒரு ஆள் தலைவர் பேசுறாங்க. நீங்க எதுவுமே பேச வேணாம். அவங்க சும்மா இருக்கீங்க. கொஞ்ச நேரம் தலைவர் பேசுறாரு. எதுவுமே பேச வேணாம். இது நாளைக்கு கூட வாங்கிக்கலாங்க. நாளைக்கு கூட வாங்கிக்கலாம். அடுத்த வாரத்தில் அடுத்த சக்கத்தி நன்கொடை எழுதி அடுத்த எங்க ஓட்டுறது 2 இனிமேல் சேவை நமக்கு ஒரு மணி நேரம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. எதிரி இல்லை. சேவை வந்து சொல்லட்டும் இங்கே வெயிட் பண்ணுறேன். நான் அவருக்கு யாரு பாலம் அடக்க ஒரே பதில் போட்டியில் அறிவித்தாங்க எல்லாருக்கும். அதை போட்டு நீ யாரை மட்டும் வாங்கி வெளியே வாங்க. தேவையில்லாம பேச
2017 தான் பதிச்சிருக்கீங்க. சரி, இப்போ நீங்க 60 ரூபாய் தான் வாங்கிக்கிறீங்களா? நீங்க வாங்கிக்கிறீங்களா? லட்சம் வாங்கிக்கிறீங்களா? அது நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க. டொனேஷன் தான். சேர்க்கையானது. எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. சேர்க்கையானது. அதே ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு. அவர் கேட்டது நான் கேட்கவே இல்லை. தம்பி கேட்கவே இல்லை. தேர்தல் குழு மீட்டிங் முடிஞ்சது. நீங்க பாடுனீங்களா, பாட்டு பாடுனீங்களா? அதுல வந்து ஆடியோ
அனைவரின் பார்வைக்கு 15 தினங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட பதிவு கொடுத்துருவாரா? ஒரு மாசம் ஆகா. ஒரு மாசம் நான் வாங்கி தரேன். நான் வாங்கி தரேன். ஒரு மாசம் ஆகா. நானே வாங்கி தரேன். சரி, அவர் வாங்கி தரேன். வாங்கி தரேன். அவ்வளவுதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அண்ணே, அதாவது இன்னைக்கு கொடுத்தா நாளைக்கு கொடுக்குறேன். சரி, நான் சொல்லிடுறேன். அஞ்சு தடவை அழைச்சிருக்கேன் நான். நீங்க அதிகாரம் அழைச்சிருக்கீங்க, அது தெரியுங்க. அங்க வேலை வாங்குறவங்க உங்க பேர் முன்னாலே தெரியுங்க. உங்க வேலை வாங்குறவருடைய ஒய்ஃப் வந்து உங்க ஃப்ரெண்ட் எல்லாமே தெரியுங்க. கையெழுத்து போட்டு போங்க. கையெழுத்து போடுப்பா. அதாவது சங்க பயிலாளர்கள் கோர்வை செய்யப்பட்ட நகல் பதிவாளர் அலுவலகத்தில் சாட்டப்பட்டு அனைவரின் பார்வைக்கு 15 தினங்களுக்குள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேற்கண்ட பதிவில் உண்மைத்தன்மை இல்லையெனில் உயர்மட்ட குழு அல்லது தேர்தல் குழு நடவடிக்கைகள் அனைத்தும் செல்லத்தக்கதல்ல. அது ஒரு எக்ஸம்ஷன். நீங்க ஒரு நாள் வாங்கிக்கோங்க. 30 நாள் ஒரு நாள் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல சரி. இல்ல அவங்களே வாங்கிட்டேன். 30 நாள் அவங்களே வாங்கிட்டேன். 15 நாள் நான் 15 நாள் வாங்கி தரேன். இல்ல விட்டுருங்க பாபா, அவரே பாருங்க. 30 நாள் போடுங்க. 30 நாள் போடுங்க. ராஜா சொல்ற நேரத்துல கையெழுத்து போடுங்க. அது முதல் நாள் வந்து ஜாம் முடியுது. அது சொன்ன ஸ்டார்ட் தேர்தல் குழு வந்து நம்ம